வணக்கம் மக்களே, இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அதனால் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே இதுக்கடா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, என் தங்கச்சி வந்துகிட்டு இருக்கு, அவளுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு, வரான்னு சொன்னால் இன்னும் ஆளை காணும். சரி, இங்கே என்ன வேலைக்கு ஆகுதுன்னு அங்கே நிற்கலான்ட்டு கிளம்பிட்டோம். என்னன்னு தெரியல, டிராஃபிக் வேறு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு நேரத்துக்கு. நாங்களும் இங்கே நின்றுட்டு வரோம் பார்த்துக்கிட்டே இருந்தோம், இன்னும் ஆளை காணும். உள்ளே வாங்க போனவங்க எல்லாரும் எட்டுன்னு வந்துட்டாங்க. இந்த கேப்பில் இப்போ முன்னாடி வேறு வந்து முன்னாடி வந்துக்கிட்டா. என்ன விஷயம்னா, என் தங்கச்சி வரும்போது நான் தான் வண்டி விட்டு வந்தாலும் காமிக்கணுமா? எதுக்கு இந்த விளம்பரம்? ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தால் பார்த்தா ஒரே தெக்கமேடு பஸ் வந்துச்சு. சரி, இந்த பஸ்ஸில் தான் வந்திருப்பான்ட்டு பார்த்துக்கிட்டே இருந்தால் எல்லாரும் இறங்குறாங்க, எவ்வளோ மட்டும் ஆளை காணும். அதுக்கப்புறம் பார்த்தா ரைட் சைடில் இருந்து வந்துக்கிட்டு இருந்தா. என்ன விஷயம்னா, பஸ் அங்கே நின்றுட்டு இருந்துச்சு, அதனால அங்கே இருக்குன்னே சொன்னோம். அதுக்கப்புறம் அங்கே கிளம்பிட்டோம். மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் க்ரௌடு. செவ்வாய்க்கிழமை வரும்போது மட்டும் தான் அப்படி எல்லாம் கூட்டம். இன்றைக்கும் கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. நடந்து கூட வந்துடலாம் போல, பைக்கில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு வழியாக அப்படி இப்படின்னு வந்து நேராக கடைக்கு வந்து சேர்ந்துட்டோம். இந்த கடையில் தான் நாங்கள் ரெகுலராக வாங்குவோம். இறங்கினதும் என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல வேலை நாங்கள் போன நேரத்துக்கு அந்த கடையில் கூட்டமே இல்லை. நாங்கள் திரும்புறதுக்குள்ளேயும் எல்லாத்தையும் காய்கறிலாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தனித்தனியாக பிரிச்சிருக்கா முதல்ல எடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி வாங்கினா டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம தான். என் முன்னாடி என் தங்கச்சிட்ட ரெண்டுத்தில் எது எடுக்கணும்னு கேட்க, உடனே என் தங்கச்சி இதில் அது எடுங்கன்னு சொல்ல, இப்படியே ஒவ்வொன்றா சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே பையன் நைஸாக என்கிட்ட தள்ளி விட்டாங்க. அவங்களும் வாங்கிவிட நானும் கையில் சமந்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தக்காளி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேராக ஆட்களும் வந்துகிட்டே இருந்தாங்க. தக்காளிலாம் வாங்கிட்டு அடுத்து உருளைக்கிழங்கு கிடைக்கலாமே சொல்லிட்டு கிளம்பிட்டோம். திடீர்னு பார்த்தா நாங்கள் வரும்போது கூட்டமே இல்லை. இப்போ பார்த்தா கூட்டம் அதிகமாக இருக்கு. சரி, அவங்க வாங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாமே சொல்லி வெயிட் பண்ணியிருந்தோம். எல்லாரும் நவுந்து போனதுக்கப்புறம் நாங்கள் உருளைக்கிழங்கு வாங்க ஆரம்பிச்சிட்டோம். எடுத்துட்டு இருக்கும்போது என் பொண்டாட்டிக்கு டிஃப்ரெண்டான உருளைக்கிழங்கு கிடைச்சது. பார்த்தீங்கன்னா தெரியும் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நீட்டாக அடிக்க வச்சிருக்காங்கன்னு. அவ்வளோதான், எல்லாத்தையும் வாங்கினதுக்கப்புறம் என்னெல்லாம் வாங்கிட்டு சொல்லிட்டு கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பையெல்லாம் ஃபுல் பண்ணிட்டோம். முன்னாடி ஒரு பையனா வச்சிருந்தேன், ஆனால் 2 பையனால கொஞ்சம் சிரமப்பட்டு தான் வச்சோம். எல்லாம் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் என்னெல்லாம் வாங்க போட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கணக்கு வேறு. நான் டக்குன்னு ஏறிட்டேன். என் முன்னாடி வேறு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி உட்காந்துருந்தா. அவளையும் தூக்கி உட்கார வச்சுட்டு அங்கேருந்து 3 பேரும் கிளம்பிட்டோம். என்ன விஷயம்னா, நம்ம வண்டி கொஞ்சம் ஹைட். நீங்க எந்த கடையில் காய வாங்குவீங்கன்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எப்பவுமே மார்க்கெட்டுக்கு வரும்போது கப்பக்கிழங்கு வாங்குவோம். நாங்க ரெகுலர் கஸ்டமர்னால தாத்தா வர ஒரு கிழங்கு எக்ஸ்ட்ரா போட்டார். கப்பக்கிழங்கு இந்த டைம் கொஞ்சம் அதிகமாகவே வாங்கியாச்சு. அடுத்து கீரை வாங்கும்போது 2 பேரும் ஒரே கீரை எடுத்து காமிச்சாங்க. அதிகமாக இருக்கிறத வாங்கிட்டோம். கீரை வாங்கி கையில் கொடுத்துட்டு நேரம் விலை போட்டு வாங்க போயிட்டாங்க. நானும் வருவாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன், வரவே இல்லை. கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் அஞ்சு அணி நின்று வெடி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் என்னடான்னு பார்த்தா தமா தூண்டு வாங்கியிருக்காங்க. ஏமா இதுக்கம்மா இவ்வளவு நேரம் வாங்கினீங்கன்னு கேட்டதுக்கு, உனக்கு தெரியாது அதெல்லாம் நாங்கள் அப்படிதான் சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க. சொல்லிட்டு நீ வான்னு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் பொருளாம் வாங்கி வச்சது கீழே விழுந்துடாம பொறுமையாக உருட்டிக்கிட்டே வந்துகிட்டே இருந்தேன். எதுக்குன்னு கேட்டா ஏதோ வாங்க போறது சொல்லிட்டு போயிருந்தாங்க. அப்புறம் தேடி போனது கிடைக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். அப்படி எங்க போனீங்கன்னு கேட்டா, பச்சை சாப்பிட போனா கடை பூட்டி இருக்குன்னு வந்துட்டாங்க. என்னன்னு தெரியல, அந்த சூப்பு கடை கிட்ட தான் அந்த கடை இருக்கும். சரி, இதெல்லாம் வேற கடைக்கு போலாம்னு சொல்லி கிளம்பிட்டோம். அங்கிருந்து கிளம்பி நேரா இன்னொரு டீ கடைக்கு வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு இந்த டீ கடை எனி டைம் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி எந்த டீ கடைக்கா போயிருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நேரா பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். இந்த டீ கடையில கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அப்புறம் அங்கிருந்து கிளம்பி நேரா வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சு வச்சுட்டோம். இதுக்கப்புறம் இருக்க பெரிய வேலை என்னடானா, எல்லாத்தையும் தனித்தனியாக உள்ள தூக்கி வைக்கணும். இருக்கிறதுல பெரிய கஷ்டமான வேலைனா இதுதான். என்ன கஷ்டமான வேலையா இருந்தாலும் பரவாயில்லன்னு நாங்கள் ஜாலியாக எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம். மக்களே, வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். ஒரட்டா. Follow me.